திண்டுக்கல்லில் வழக்கறிஞர் வரதராஜன் என்பவர் மீது பொய் புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறி சக வழக்கறிஞர்கள் தற்போது ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வசந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்தன், இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்க உறுப்பினராக இருந்து ஒருவர் வரதராஜன். இவர் மீது வடமதுரை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் பிசிஆர் வழக்கானது இவர் மேல பதியப்பட்டுள்ளது. இந்த பிசிஆர் வழக்கை பொய் புகாராக கொடுக்கப்பட்டதாகவும் இவர் மீது திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று போராட்டமானது தற்போது நடைபெற்றது. இதனையொட்டிதான் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வாயில் முன்பாக 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் திடீரென மாவட்ட அலுவலகத்திற்கு உள்ள நுழைய முயன்றனர். ஆர்ப்பாட்டமான நடத்தி கொண்டிருந்தது என்று பார்த்துட்டு இருந்த போது அங்கிருந்து உள்ளே நுழைய முயற்சி செய்தனர். அவர்கள் தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியர் வாயில் கதவை மூடி அவர்கள் உள்ளே செல்லாமல் முழுமையாக தடுத்தனர். இதனால் அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது தள்ளுமுள்ளானது தற்போது ஏற்பட்டு அவர்கள் அந்த தடுப்பை உடைத்து உள்ளே வருவதற்காக முயற்சி செய்தார். அவர்களை முழுமையாக அங்கிருந்தவர்கள் முழுமையாக தள்ளுமொழி ஏற்பட்டது. இதனால் போலீசார் முழுமையாக அங்கே இருக்கவர்களோட வாக்குவாதமாக பெரும் அளவில் தற்போது ஏற்பட்டது. அதனையே முறையாக விசாரணை செய்யாமல் வழக்கு பதிவு செய்த வடமதுரை காவல் ஆய்வாளர் சித்திக் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கையாக இருந்தது. இதனை அவர் கண்டன கோஷமாக அந்த இடத்துல வைத்தனர். இது தொடர்பாக திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்க குமரேசன் தலைமையிலான செயலாளர் கென்னடி உள்ளிட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தை தற்போது நடத்தி வருகிறேன். இதனால் பரபரப்பான சூழ்நிலை தற்போது உள்ளது. இந்த பகுதி முழுமையும் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடத்தில் முழுமையாக 50க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது அந்த இடத்தை முழுமையாக அவர் உள்ளே வழக்கறிஞராக உள்ளே விடாமல் முழுமையாக அந்த போராட்டத்திற்காக இந்த இடத்தில் தற்போது பணியில் அமர்ந்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.